தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்தி. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள். 2500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பணி நிரந்தரம்தான் தங்களுக்கு வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டாம் என்பதை முழக்கங்களாக எழுப்பி தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கள தகவல்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைந்திருக்கிறார். ஜெர்ரி, அமைச்சர் தரப்பில் பேச்சுவார்த்தை, அதில் ஊதிய உயர்வு, மே மாசத்துல எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும், இதுபோன்ற வாக்குறுதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தற்பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்றாங்க. என்ன கோரிக்கையா அவங்க முதன்மையா வலியுறுத்துறாங்க? வணக்கம். இன்று காலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை முடிவில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதியம் ரூபாய் 12,500 15,000 உயர்த்தப்படுவதாகவும் மே மாதம் மட்டும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார். ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்தல் வாக்குறுதி 189 படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபடுவ ஆசிரியர்களிடம் அவர்கள் இந்த போராட்டத்தை நாம் கைவிடலாமா அல்லது தொடரலாமா என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே செய்திகளை அறிந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை தொடர்வதாகவே அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் உடற்கல்வி 3,700 பேர், ஓவியம் 3,700 பேர், கணினி அறிவியல் 2,000 பேர், தையல் 1,700 பேர், இசை 300 பேர், தோட்டக்கலை 20, கட்டடக்கலை 60, வாழ்வியல் கல்வி 200 பேர் என ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் போனஸ், மருத்துவ காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி, இறந்தோர் குடும்பத்திற்கு நிவாரணம், ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசின் சலுகைகள் இல்லாமல் பணிபுரிந்து வருகிறதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் போராட்ட காலத்துல திமுக தேர்தல் வாக்குறுதி 181 சொன்னபடி முதல்வர் மு க ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் ஓங்கி முழங்கி வருகிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரூபாய் 35,000 கோடி பொங்கல் போனஸ், பொங்கல் பரிசு வழங்க ரூபாய் 7,000 கோடி நிதி ஒதுக்கிய முதலமைச்சர் சுமார் 300 கோடி நிதி ஒதுக்கி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதை அரசு கொள்கை முடிவாக திமுக தேர்தல் வாக்குறுதி 181 அரசாணையிட்டு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து பொங்கல் போனஸ் வழங்கி முதல்வர் இதனை பொங்கல் பண்டிகை பரிசாக அறிவிக்க வேண்டும் என்று போராடிய ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்று காலை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் தான் 12,500 ரூபாய் 15,000 உயர்த்துவதாகவும் மே மாதம் மட்டும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார். ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் இவர்கள் போராட்ட காலத்திற்கு போராடி வரும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் பிறகு எங்களுடைய முடிவை தெரிவிக்கிறோம் என்றுதான் அங்கிருந்து புறப்பட்டிருந்தார்கள். அந்த பிரதிநிதிகள் இதுவரை டிபிஐ வளாகத்திற்கு சேரவில்லை. உடனடியாகவே செய்திகள் அறிந்த ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவதாகவும் சாகும் வரை இந்த போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் களத்திற்கு வரவில்லை. எனினும் கூட 181 வாக்குறுதியை நிறைவேற்றும்படி கோஷத்தை எழுப்பும்படி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.